சாப்பாடு டிஃபன் ஐட்டம்னு எல்லாத்துக்குமே வாய்க்கு ரொம்ப ருசியாக இருக்கிற மாதிரி ஒரு தொகையல் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு திவ்யா ரெடி விலாக்ஸ். நீங்கள் பார்க்குறது ரெசிபி டைரிஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு நீங்கள் முழு உளுந்து சேர்த்தா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் பேக்கெட்டில் வாங்கின உளுத்தம்பருப்பு தான் சேர்க்குறேன். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உளுத்தம்பருப்பு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேறு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதே எண்ணெயில் ஒரு 20லேருந்து 25 மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மிளகாயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லா கிறிஸ்பாக ஆகிட்டு கொஞ்சம் கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்ததும் மிளகாயும் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 கட்டளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கருவேப்பிலையும் நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் பாருங்கள், வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருக்கும். புதினா நல்லா வதங்கினதும் சுருண்டு வந்துடும் நமக்கு. ஸோ பொறுமையாக கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே சுருண்டு வந்துடும். நமக்கு கலரத்துக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக அடியில் இருக்கிறத மேலே திருப்பி விட்டு கலரிக்கோங்க. இந்த மாதிரி கலரிட்டே இருந்தோம்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வதங்க ஆரம்பிச்சிடும் புதினா, கொத்தமல்லி. ஸோ நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. நமக்கு இந்த புதினா கொஞ்ச நேரம் வதக்கிறப்போ இந்த மாதிரி தண்ணி விடும். அந்த தண்ணி ரிலீஸ் ஆகி மறுபடியும் நல்லா எவாப்ரேட் ஆகிடணும். அந்தளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் நமக்கு நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு லெமன் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கிறேன் நான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முதல்லே சேர்த்தோம்னா புளி கரிஞ்சு போயிடும். ஸோ இது கூட அடுத்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த சூட்லேயே இந்த புளியையும் இஞ்சியையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம முதல்லையே இஞ்சி போட்டு வதக்கணும் அப்படின்னா இஞ்சி ட்ரை ஆகிடும், ஒரு சுக்கு வாசனை வந்துடும். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது. அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே வதக்கி விட்டோம்னாலே போதும். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகாயை காம்பெல்லாம் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் மட்டும் ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்து இதில் பாதி அளவு புதினாவை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. 2 போர்ஷனாக பிரித்து அரைச்சிக்கலாம் எப்போவுமே. இப்போ இந்த செகண்ட் போர்ஷனை பாதி அளவுக்கு அரைச்சிட்டு அதில் வறுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பை நம்ம ரொம்ப அரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கோர்ஸாக தான் கிரைண்ட் பண்ணணும். கொரன்னு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா தான் உளுத்தம்பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 தடவை அரைச்சி எடுத்த எல்லா பொருளையும் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ஸோ இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தாளிப்புலாம் நல்லா பொரிஞ்சு வரணும். நான் இன்றைக்கி இதில் தாளிப்பில் மிளகு சேர்க்கலை.
ஸோ உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சு வரணும், நமக்கு கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா சட்னியை சேர்த்துடலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நிறைய இஞ்சி சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். தொண்டை வலி, தொண்டை பிரச்சனை இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி அரைச்ச சட்னியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து தண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ணி சூப்பராக வெந்து வந்துருச்சு நமக்கு. ஸோ கையில் தெறிக்கோங்க, பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக கன்சிஸ்டன்சி இருக்கும். இதுலேயே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறுனதும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாட்டில் போட்டு நல்ல சூடான சாதத்தில் போட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கட்டாயம் கொடுங்க, சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.